சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக டி நகர் வடக்கு உஸ்மான் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்கலாம். பாவேந்தர், நீங்கள் தற்போது உள்ள டி நகர் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக சூழல் எவ்வாறாக இருக்கிறது? கள விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக வட மாவட்டங்களில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் சென்னையில் கனமழை பெய்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு பெய்ய தொடங்கிய மழையானது இன்று வரை மழைப்பொழிவானது அதிகரித்து மழைப்பொழிவானது ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலில் தான் நாம் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா டி நகருக்கு மிக முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்றான வடக்கு உஸ்மான் சாலை. இந்த சாலையில் கிட்டத்தட்ட குளம் போல் காட்சி அடிக்கக்கூடிய காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிரதீப் பார்க்கலாம். இந்த சாலை என்பது வெளியிலிருந்து, அதாவது ராயப்பேட்டை மற்றும் வெஸ்ட் மாம்பலம் ஆகிய பகுதிகளிலிருந்து வருவதற்காகவும் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து வருவதற்காகவும் மிக முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்று. டி நகருக்கு உள்ளே செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்று. நாம் நிற்கக்கூடிய இந்த வடக்கு உஸ்மான் ரோடானது எப்போ மழை பெய்தாலும் இதே போன்று மழைநீர் தேங்குவது வழக்கம். ஆனால் இந்த பகுதியை முழுமையாக ஆய்வு செய்து மழைநீர் தேங்க விடாமல் தடுப்பதற்கான எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மாநகராட்சி நிர்வாகமோ தமிழக அரசும் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த பகுதிகளில் அதிக குதிரை திறன் மிக்க ராட்சத மோட்டார்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது ஒன்றை மட்டும் ஒரே ஒரு பகுதிகளை மட்டும் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. அந்த தண்ணியும் முழுமையாக வெளியேற்றப்பட முடியாமல் அதற்கு நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய சாலையில் வெளியேற்றக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதனால தான் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவதற்கான சூழல் இருப்பதாக பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மழை நேரமும் இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கினா இரண்டு புறமும் மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்றது. ஆனால் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது தற்போது தேவையற்றது போல் தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு முழங்கால் அளவிற்கான தண்ணீர் என்பது தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய மகளிராக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் மழைநீரில் தங்களுடைய இருசக்கர வாகனம் என்பது தயங்கி செல்லக்கூடியதும், சில நேரங்களில் சேதமடைந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 2 சக்கர வாகனத்திற்கு அந்த நிலைமை என்றால் 3 சக்கர வாகனம் பெருமளவில் வந்து போகக்கூடிய ஒரு முக்கிய பிரதான பகுதி. இந்த பகுதிகளில் பெருமளவிலான அந்த வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள் சந்திக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. தற்போது பீக் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் தான் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய பொதுமக்கள் வெளியே செல்லுவாங்க. இந்த சூழலில் நல்ல மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருந்த சூழலில் இந்த பகுதியில் இருக்க தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த ஒரு முன்னேற்பு நடவடிக்கையும் பண்ணவில்லை. தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவதனால வாகன ஓட்டிகள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு சந்தித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் காவல்துறையினர் இன்னும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடல. போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான எந்த வேலையும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அதிக குதிரைத்திறன் மிக்க அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடு வேலையும் செய்யப்படாததுனால இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.